சோ இங்க செஃப் பேங்க்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப இங்க செஃப்போட என்ன ஜூ கொடுத்திருக்காங்க. ப்ரெபோசிஷன்ஸ் வித் டாட்டிவ். செஃப்போட ஆர்டிகல் என்ன? ஓகே. தெம் செஃப், ஜூம், ஜூ பிளஸ் செஃப். அப்போ பேங்க் அதே மாதிரி கண்டுபிடிச்சு எழுதுங்க. ஓகேவா? சோ இங்க வேணா இங்க கூர்ஸ் ஃபார்ம்னு கொடுத்திருக்காங்க. இங்கே ஜூ பிளஸ் தேர், ஜூ பிளஸ். புரியல மேம், மறுபடியும் சொல்லுங்க. இப்ப ஓஹின் இது ப்ரெபோசிஷன்ஸ் வித் டாட்டிவ். ப்ரெபோசிஷன்ஸ் வித் டாட்டிவ். நீங்க நான் அந்த டாட்டிவ் சென்டென்ஸ்லாம் அனுப்புறேன், அந்த ப்ரெபோசிஷன்ஸ்லாம் அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் இத பாருங்க. பார்த்துட்டு இப்போ இங்க செஃப் உடைய இது ஆர்டிகல் என்ன? செஃப்க்கு ஆர்டிகல் என்ன? செஃப்னா என்ன? பாஸ் இல்லையா? தர் வரும். மாஸ்குலின் எம். ஆமா. தர் வராது செஃப்க்கு. இது டாட்டிவ் வரும். மாஸ்குலின் தர் இல்லீங்களா? இங்க வந்து டாட்டிவ் போட்டிருக்கல. டாட்டிவ்க்கு தர் வந்து தெம்மா மாறும். ஓகே. அப்போ ஜூ பிளஸ் தெம் ஜூம் வருது. சோ அதனால உங்க ஜூம் செக் போட்டிருக்காங்க. சேம் இதே பேங்க் ஆர்டிகல் என்ன? ஓகே ஓகே. தஸ் வரும். தஸ் பேங்க். தஸ் இல்ல இது. ஹலோ. தஸ். ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க. ஜூர் பேங்க் ஒரு ஆன்சர். தஸ் வரும் சொல்லுங்க. ஜூ பிளஸ் தர். ஓகே. ஆர்டிகல். சோ அதே மாதிரி இங்க எழுதுங்கன்னு சொல்றேன். இங்க பைம் வரும். செஃப், பைதர் செஃபின். இங்க பாருங்க பேங்க் வந்து தி பேங்க். ஓகேவா? உங்களுக்கு டாட்டிவ் வந்து ஆர்டிகல் கன்ஃபியூஸ் இருக்கிறதுனால இப்ப புரியாத மாதிரி இருக்கும். அதனால அது ப்ரிபோசிஷன்ஸ் டாட்டிவ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கிளியரா இருக்கும். இப்ப எப்படி நார்மல் ஆர்டிகல் தர்தி தஸ் வருது இல்ல, இப்போ தர்தி தஸ் தெரியும்ல ஆர்டிகல். இப்ப அது டாட்டிவ்ல வரப்ப தர்ரு வந்து இங்க தெம்மா மாறும். தி வந்து பாத்தீங்கன்னா இங்க தர்ரா வரும். தஸ் வந்து பாத்தீங்கன்னா தெம்மா. ஓகே. தென் டாட்டிவ் ப்ளூரல் வந்து பாத்தீங்கன்னா தென் பிளஸ் என் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தென் பிளஸ் என் தான் வரும். ஓகே. இப்போ இங்க என்னன்னா பேங்க்குக்கு வந்து தி தான் வந்து ஆர்டிகல், தஸ் கிடையாது. தி பேங்க் தான் ஆர்டிகல். பேங்கோட ஆர்டிகல் தி. ஆனா நம்ம இங்க பார்க்க போறது டாட்டிவ். இது ஃபுல்லாவே டாட்டிவ் ரிலவெண்டா தான் இருக்கு. ஓகே. அப்போ ஃபெமினியன் தி பேங்க்ன்றது இங்க என்னவா இருக்கு? புரியலையா? அப்போ தர் வருது இல்லையா? அப்ப சூ பிளஸ் தர் என்ன இருக்கு? ஜூர். அப்ப இங்க என்ன வரும்? ஜூர் பேங்க். இப்ப புரியுதா? புரியுது. சோ ஆர்டிகல் கிளியர் ஆகுச்சுன்னா இது கரெக்டா எழுதுவீங்க. இங்க வந்து உங்களுக்கு கூர்ஸ் ஃபார்ம்னு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பைம் இருக்கு. செஃப்க்கு ஆல்ரெடி தெம் செஃப்னு தெரியும். அப்ப என்ன வரும் இங்க? பைம் செஃப். புரியுதா? சோ அந்த மாதிரி இங்க ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றேன். இங்க ஃபான் இருக்கு. அப்ப இங்க தெம் செஃப், இங்க ஃபார்ம் வரும், இங்க ஜூர் வரும். அவ்வளவுதான். ஆர்டிகல் கிளியரா இருக்கணும். இப்ப டாட்டிவ் பேங்க் வந்து தஸ் பேங்க் கிடையாது, தி பேங்க் தான் வரும். ஃபெமினியன் தான் வரும். ஆனா நம்ம டாட்டிவ்ல பாக்குறப்ப ஃபெமினியன் தி வராது, தர்ரா மாறும். அதனால நம்ம சூ பிளஸ் தர் ஜூர்னு போடுறோம். ஜூர் பேங்க். வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதா? இப்போ ஹலோ. இப்போ இப்ப நல்லா கேக்குது. இப்ப நல்லா கேக்குது. இப்போ கேக்குதுங்களா? டாட்டிவ் ஆர்டிகல் பேங்க்குக்கு வந்து தி தான் வரும். சரிங்களா? நான் ஒரு இது இந்த ஆர்டிகல் ரிலேட்டடா வீடியோ அனுப்புறேன். எல்லாத்தையும் அதை கிளியர் நீங்க பார்த்து அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். திரும்ப இந்த கூர்ஸ் ஃபார்ம்ல திரும்ப டவுட்னா கேளுங்க. ஓகே. அது பேங்க் வந்து தஸ் பேங்க்னு வராது. ஆர்டிகல் தப்பு, தி பேங்க் தான் வரணும். அப்ப தி பேங்க்னு வரப்ப நம்ம இங்க பாக்குறது சென்டென்ஸ் பாருங்க, ப்ரெபோசிஷன்ஸ் வித் டாட்டிவ். அதனால தீக்கு வந்து தர் வருதுனால நம்ம சூ பிளஸ் தர்
பேங்க்னு போடுறோம். கிளியரா? ஓகே ஓகே. ஓகே படிங்க. Mine ம் mine mine tag. Schreiben Sie Satz. Beginnen Sie mit den Marketern Worten. ஸோ என்ன கொடுத்துருங்க? மைண்ட் டாக்னா மை டே. ஓகே. ஸோ ஸ்கிரைபன்சி சேட்ஸ். My day. ஸோ ரைட் த சென்டென்ஸ். பிகினிங் சி மிட் தென் மார்க் ஹியர்டன் வியாட்டர். ஸோ மார்க் பண்ண வேர்ட் என்ன இருக்குங்க? ஹாய்ட ஃபோர் மிட்டாக், இங்க தன், Okay. இங்க டாட். இந்த மாதிரி சென்டென்ஸ பிகினிங்லயே போட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுத சொல்றாங்க. எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் Okay. ட்ரை Okay. பண்ணுங்க. இது வந்து பிகினிங்லயே போட்டு எழுதணுமா? ஆமா, பிகினிங்லயே போட்டு எழுதணும். Heute Vormittag ich sehen today I am going to அந்த மாதிரி தானே வரும். Okay. Heute Vormittag ich sehen der Zahnarzt. ஜானாட். அது டாக்டர்கிட்ட போறாங்க. பல் ம் இதுதானே டென்டிஸ்ட் ம் ஜானார்த். ஹலோ, கரெக்டா மேம்? சொல்லுங்க. அத சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அதான் டுடே heute Vormittag ich sehen der Zahnarzt bei. சொல்லுங்க. ஹாய்ட ஃபோமிட்டா. Heute Vormittag ich sehen der Zahnarzt bei. வேர்ப் செகண்ட்ல வரும் பொசிஷன். Okay. ம் I am going to அதான் செகண்ட் I am going to அதான் நான் சொன்னேன். சைன் தான் நானும் சொன்னேன். ஓ இஷ் சைன் சொல்லிட்டான். சைன் இஷ் I am going to தானே இங்கிலீஷ் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க சொன்ன அதே தான் சென்டென்ஸ் நான் இஷ். சரி சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஹாய்ட ஃபோமிட்டா. Heute Vormittag ich sehen der Zahnarzt bei. ஈஷ் ஜைன் பை. Zahnarzt bei Zahnarzt. Okay. இல்ல நீங்க சொன்ன சொல்லுங்க. நான் வந்து ஜெயின் ஜைன். நான் செயின் Zahnarzt ம் Zahnarzt bei. ஓ இங்க பை. பை கரெக்டா இதான் எழுதிருக்கீங்க. ஓகே. சோ ஆமா. ஹாய்ட ஃபார்மிட்டா. நான் இஷ்யூ யூஸ் பண்றேன். இவங்க ஜைன் கொடுத்திருக்காங்க. ஜைன் ஃபார்ம்ல இஷ்யூ எழுதுறப்ப என்ன வரும்? இஷ்யூக்கு இஷ்க்கு ஜைன் சைன் ஃபார்ம் ஃபார்மா? பிரசன்டேஷன்ல கான்ஜுகேட் பண்ணுங்க. ஜைன் ஃபார்ம் ஜைன் டு பி இஷ் என்ன வரும்? டு பி தான். சைன் வந்து மீனிங் வந்து டு பி. இத பிரசன்ஸ்ல கான்ஜுகேஷன் பண்ணீங்கன்னா இஷ்க்கு என்ன வரும்? தெரியல மேம். டூக்கு என்ன வரும்? ஜைன் ஃபார்ம் ஹாபன் ஜைன் பார்த்தோம் இல்லையா? ஹெல்பிங் வெர்ப்ஸ். இஷ் Okay. ஹாப டு மறந்து ஆஸ்ட் சொல்லுங்க. சொல்ற மாதிரி சைனுக்கு கான்ஜுகேட் பண்ணா இஷ்க்கு என்ன எழுதுவோம்? பின். இஷ் Bin. பின். ம் டு பெஸ்ட் மறந்துட்டீங்களா? ஆமா. சரி ஒரு ரெகசல் கொடுங்க திரும்ப. ஓகே. ஓகே. சோ இஷ் பின். அப்ப ஹாய்ட ஃபார்மிட்டா ஜைன் எழுதக்கூடாது. பின் இஷ் தான் எழுதணும். ஓகேவா? ஓகே. சோ நான் எங்க போறேன்? பை ஜான் ஆஸ்ட். பை பை ஜான் ஆஸ்ட். ஓகே. இப்போ இது வந்து அந்த சைட் proof அன்காபன் சொல்லுவோம். ஓகே. ஹாய்ட ஃபார்மிட்டா டைம் ஓரியன்டா இருக்கு. அதனால சைட் அன்காபன். சைட் அன்காபனை ஆல்ரெடி நம்ம சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல எழுதலாம். ஓகேவா? ஓகே. அன்ஃபார்ம். ஓகே. ஹாய்ட ஃபார்மிட்டா வேர்ப் எப்பயுமே செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்கும். நீங்க சொன்ன வேர்ப் செகண்ட் பொசிஷன் கரெக்ட். ஆனா கான்ஜுகேட் பண்ணி எழுதணும். கான்ஜுகேட் பண்ணி. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சூபியக்ட். அது கரெக்ட். ஃபோர்த் ஓர்ட் பிளேஸ பத்தி எழுதுறோம்.
ஓகே, சோ எங்க அப்போ பைம் இப்ப சொல்லிக்கிட்டேன் இல்லையா, பைம் பிளஸ் தேம் சானாஸ்ட் தேர் வரும். சோ அப்போ பைம்னு Okay. வரும். பைம் சானாஸ்ட். Okay. புரியுதா? இது பிகின் வித் height of 4 meter. So புரியுது. height of 4 meter bin is beim Zahnarzt. Clear-ஆ? Okay. நெக்ஸ்ட் எழுதிட்டு வரீங்களா அதே மாதிரியே Yes ma'am. ஹோம்ஒர்க் எழுதுங்க, தெரியலனா கேளுங்க. ஓகே, சேம் அங்கேயும் வந்து சூ யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் தன் யூஸ் பண்ணுவோம். ஒன்னும் இல்ல, எழுதுற சென்டென்ஸ் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா மார்க் பண்ணிருக்க வேர்டை வந்து ஃபர்ஸ்ட்ல பிகின் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சென்டென்ஸ் பிகின் Okay. பண்ணி எழுதிட்டு வேர்ப் எப்பயுமே செகண்ட் பொசிஷன்ல தான் வரும். ஓகேங்களா? சோ வேர்ப் அப்போ தன் ஃபார ஈஷ் இல்லையா, ஃபாரன் கொடுத்துருக்காங்க, இங்க இஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இஷ்ஷ காஞ்சுகேட் பண்ணி ஃபாரன் போடணும். இங்க ஜூ பிளஸ் தஸ் பியூரோன்னு இருக்கு. அப்ப ஜூ பிளஸ் தஸ்க்கு கூர்ஸ் ஃபார்ம் என்ன? ஜூ Zudan. பிளஸ் Them. ஜூ பிளஸ் தஸ் Them. Zoom. Zus. Zus. Hello. Das Bureau normal. Das Bureau. Is to is zo them is zo them. மேம் கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு எதுவும் கேட்கல. சொல்லுங்க, கேக்குதா? ஹலோ ஹலோ. கேக்குது. பாரதி பிஸ்துதா? எஸ் மேம். சோ சூ பிளஸ் தஸ் பீரோன்னு இருக்கு. அப்போ என்ன வரும்? ஹலோ. ஹலோ கேட்டுதான் இருக்கா? சொல்லுங்க. சூ பிளஸ் தஸ் ஜூ பிளஸ் தஸ் வந்து ஜுஸ்ன்னு வரணும். ஜூம் தான் வரும், ஜூம் பியூரோன்னு Zoo வரும். das. ஏன்னா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சூ பிளஸ் தஸ் அது வந்து கரெக்ட் இல்ல இல்லையா? தஸ் பீரோ நான் தஸ்க்கு எதுவுமே உங்களுக்கு சொல்லி தரல. அதுவும் இல்லாம ஜூ எப்பயுமே வந்துட்டு டாட்டிவ் தான். சோ அப்ப அந்த சோ Okay. தஸ் வந்து தெம்மா சேஞ்ச் ஆகும். தெம்மா சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன வரும் ஆன்சர்? டன் டன் ஃபார ஈஷ் ஜூம் பியூரோ. Done for is zoo. ஜூம் Okay. பீரோ. கிளியரா? புரியுதா? புரியுது மேம், கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. நானே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்றேன். ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க வாயால சொல்றது வேஸ்ட். நீங்க அதை பென் எடுத்து எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஓகே, ஓகே. சோ இது ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நான் இங்க வந்து அவங்க ஜூ தஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப சூ பிளஸ் தஸ் வந்து இம்பாசிபிள் வராது. நான் சொல்லி கொடுக்கல உங்களுக்கு. ஜூ பிளஸ் தெம்மும் சூ பிளஸ் தரு தான் வரும்னு சொல்லியிருக்கேன். தெம்மும் தரும் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். இது இம்பாசிபிள் இல்லையா? அப்ப தஸ் பிகம் தஸ்னா தெம் இன் டாட்டிவ். ஏன்னா இந்த ஜூன்ற வார்த்தை வந்து டாட்டிவ் தான். அப்ப டாட்டிவ் தான் நம்மளால போட முடியும். இப்ப தஸ் வராது. அப்ப இங்க ஜூ பிளஸ் தெம் வரும். அப்ப சூ பிளஸ் தெம் பியூரோ. அப்ப ஜூம் பியூரோன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ தன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் இல்லையா? நெக்ஸ்ட் வெர்ப் செகண்ட் பொசிஷன் ஃபார. தேர்ட் வந்து இஷ் சூபியக்ட். ஃபோர்த் வந்து ஜூம் பீரோ. சூ பிளஸ் தெம் பீரோ. ஓகே, தன் ஃபார இஷ் ஜூம் பீரோ. புரியுதா? சோ சேம் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. டவுட்னா கேளுங்க. ஓகே. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் படிங்க. எஃப்ங்களா? gehen Sie durch den Kursraum, fragen und antworten Sie. ஓகே, மீனிங் என்ன புரியுதா? So gehen Sie durch den Kursraum. Kursraum means classroom. Okay? Okay. Going through the classroom. Fragen und antworten Sie. So question கேட்ட
பதில் சொல்லணும். தே ஆர் சூப்பர் மார்ட். சோ அவங்க கொடுத்திருக்காங்க ஓஹின் கெஸ்து நீ எங்க போற இஷ் கேஹ தே ஆர் சூப்பர் மார்ட். அப்ப நம்ம என்ன எழுதணும்? ஹூஸ்னு சொல்லனா ஜூம் சூப்பர் மார்ட். தே ஆர் சூப்பர் மார்ட் இல்லையா? சோ ஜூ எடுத்தாலே நம்ம டாட்டிவ்க்கு போயிடணும். அப்ப தேர்ன்றது தெம்மா மாறும். தெம்மா மாறுச்சுன்னா இஷ் கேஹ ஜூம் சூப்பர் மார்ட். சூப்பர் மார்ட். அவ்வளவுதான். கிளியரா? சோ அந்த மாதிரி இங்க கொடுத்திருக்க சென்டென்ஸ நீங்க கொஸ்டின் கேட்கணும். ஓ வாஸ்து சோ ஈஸ்வர் பைம் ஆஸ்ட். இந்த மாதிரி ஃப்ராகன் கொஸ்டின் கேட்டுட்டு ஓ ஹெர் கோம்ஸ் து இஷ் கோம ஹவுஸ் தெம் பீரோ. சோ இங்க ஹவுஸ் இருக்கறனால டைரக்டா எங்க இருந்து வருதுன்னு அர்த்தம். சாரி எங்க இருந்து வரீங்கன்னு அர்த்தம். ஓஹர் கோம்ஸ் துனா ஓ ஹெர் கோம்ஸ் து வேர் ஆர் யூ ஃப்ரம். அதான் உங்க ஈஷா ஹவுஸ் எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறாங்க. இஷ் கோமா ஹவுஸ் தெம் பீரோன்னு சொல்லிக்கிறாங்க இங்க. ஓகே சோ கீழ நெக்ஸ்ட் படிங்க. im bureau was past wo ordnance isu. So was past wo ordnance isu. So கீழ படிங்க அப்படியே. அரேஞ்ச் பண்ணுவோம். in bureau ல what computer what fit were and arrange பண்ணனும். So கீழ இருக்க வார்த்தை படிங்க. first one then computer hopfahren then computer hopfahren was better hopfahren. ஏதோ டிரைவர் பத்தி பேசுறாங்க. ஓகே புரியல. ஸ்டார்ட் அப் பண்றது. ஓகே ஸ்டார்ட் அப். அப்ப எந்த இமேஜ் வரும்? then computer first one. yeah first one. next second one படி. வந்து the data Hoffman. so that data Hoffman. so file data னா file meaning. so அப்ப இது வரும் file opening. file open பண்ண சொல்றாங்க. file Hoffman. அது எது வரும் ஃபைல் ஓபன்னா? இது பாஸ்வேர்ட் போட்டுருக்காங்க. இது இங்க இருந்து ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இது ஸ்டே பிரிண்டர். அது பிரிண்டர் Ausdrucker. சி தான் வரும். எஸ் ஸ்டே. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் das Passwort eingeben. eingeben was bedeutet eingeben? enter. okay eingeben. so password eingeben b. next then Drucker anmachen ausmachen or ausmachen. anmachen ausmachen was bedeutet anmachen ausmachen? ausmachenனா ஏதோ பண்றதுன்னா ausmachenனா ஆஃப் பண்றதா? unmachen on பண்றது. turn on. okay so then Drucker. so switching இருக்கு. so a is the answer. then Drucker unmachen turn on. ausmachen turn off. okay off on. so aus. okay next the data speichern bedeutet copying. save பண்றது. copying save yeah. so அப்ப save பண்றது. okay day right day. next the text druckerனா print out text print out பண்றது. okay yeah yes okay okay so படிங்க bay. okay was must Tom Zust machen was then expression sie Zust right counts to better than text one counts to in then so was muss Tom zuerst machen was bedeutet zuerst machen? zuerst bedeutet first. okay first machen was then what he is doing. expression sie zwei. so Tom kannst du bitte den Text schreiben?
Okay, so helping writing, text writing. Und kannst du Okay. ihn dann auch drucken? So, meaning zuerst. Zuerst meaning first of all. Okay. Okay, first of all. சொல்றப்ப நம்ம zuerst. Starting point. Okay, zuerst na starting point ஞாபகம் வச்சுக்கணும். So, when you talk about the first action in a sequence, ஒரு action பத்தி ஒரு first of all, thank you for you all அப்படின்னு நம்ம ஏதாவது ஸ்டார்டிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சொல்றப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நம்ம zuerst யூஸ் பண்ணுவோம். Zuerst stehe ich auf, zuerst frühstücken wir, zuerst mache ich meine Hausaufgaben. ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஹோம்ஒர்க்கை முடிக்கணும், ஃபர்ஸ்ட் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் நான் தூங்கி எழுந்திருக்கணும். சோ இந்த மாதிரி சொல்றப்பலாம் நம்ம zuerst யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் தன் எப்ப யூஸ் பண்ணுவோம்? தன். ஓகே, இது தென் மீனிங். தென் இல்லனா ஆஃப்டர்வர்ட்ஸ் இல்லனா நெக்ஸ்ட், அடுத்த விஷயத்த நம்ம பேசுறப்போ. when you talk about the next action, ஸ்டெப் 1 பத்தி பேசுறப்ப இது, ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 எல்லாம் பத்தி பேசணும்னா நான் தன் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, சோ dann gehe ich zur Arbeit, dann koche ich, dann telefoniert mich meine Mutter. ஓகே, சோ ஜெர்மன் லெட்டர்ல வந்து ரொம்ப காமன் இது. சோ அப்ப zuerst அப்படின்னு நம்ம எழுதுறப்போ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் zuerst சென்டென்ஸ் ஆர்டர் பிளஸ் verb எழுதணும், verb பிளஸ் subject. ஓகே, தென் கமா போட்டுட்டு நான் தன் யூஸ் பண்றேன். தன் எழுதுறப்போ verb plus subject. ஃபார் எக்ஸாம்பிள், zuerst trinke ich Kaffee. Okay? Zuerst First I drink tea, coffee. Dann gehe ich ins Büro. Then I will go to office. So first I drink coffee, then I'm going to office. So நான் zuerst எழுதிட்டேன், next verb எழுதிட்டேன், next subject எழுதிட்டேன். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் எழுதி கமா போட்டுட்டேன். திரும்ப நான் தன் யூஸ் பண்ணிருக்கேன். தன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது verb பொசிஷன் கே எழுதிட்டேன், subject எழுதிட்டேன், ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் எழுதிட்டேன். கிளியரா? இப்ப zuerst எப்ப யூஸ் பண்ணணும்? தன் யூஸ் பண்ணணும். எஸ் மேம். முதலில் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றப்ப zuerst, தென் அடுத்தது அதுக்கப்புறம் நம்ம வார்த்தை பேசுறப்ப செகண்ட் திங் வந்துட்டு சீக்வென்ஸ் டிஸ்கிரைப் பண்றதுக்கு எழுதுவோம். கிளியரா? ஓகே, சோ இது நீங்க வந்து படிங்க. லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ஃபில் பண்ணணும் இதுல. ஓகே, ட்ரெஃபன் இன் கிளப் எஸ்பேனோல். ஓகே, சோ ஃபுல்லா படிச்சுட்டு இது ஃபில் பண்றதெல்லாம் கிடையாது. இது லெட்டர் ரைட்டிங் எழுதுற மாடல். ஆக்சுவலா இது அன்ரீட கீழே கொடுத்துருப்பாங்க, ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் தான் எழுதுறது. ஜஸ்ட் படிங்க. ஓகே, படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ஒரு பேசிக் லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன் A1 லெவல்ல. நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் வேணுமா? உங்களுக்கு வேணும்னா எடுக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் இருக்கு. நான் அந்த வீக்கெண்ட் ஒரு 3 days மேபி லீவ் எடுக்கிறேன். அதனால வீக் கவர் பண்றேன். சனி ஞாயிறு எல்லாரும் பேட்சுக்குமே கிளாஸ் இருக்கு இந்த சனி ஞாயிறு. நீங்க அது டைம் எனக்கு கரெக்டா சொல்லுங்க. இந்த மாதிரி காலையிலேயே முடிச்சிடலாம்னு சொல்லுங்க. 11 o'clock வச்சுக்கலாம். சேம் 11 o'clock 11 to 12 முடிச்சிடலாம். ஓகே, இந்த 2 வாரத்துக்கு சனி ஞாயிறு அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம போர்ஷன்ஸ் முடிச்சிடலாம் கொஞ்சம். ஓகே. அப்புறம் இதுல இருக்க ஆடியோ ஸ்மால் டாக் இன் பீரோ ஆடியோ, இந்த லெசன்ஸோட ஆடியோ ஷேர் பண்றேன். ஆடியோ இருக்கிறதுல லிசன் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. டவுட்னா கேளுங்க. ஓகே, இனிமேல் இதே மீட்டிங் லிங்க் மட்டும்தானா? ஆமா, இனிமே இந்த மீட்டிங் தான். ஓகே, இந்த பாஸ்வேர்ட் அடிக்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. வேற புரியல. அந்த பாஸ்வேர்ட் கேக்குது. பாஸ்வேர்ட் கேட்டா அது ரொம்ப பெருசா இருக்கு, லென்த்தா இருக்கு பாஸ்வேர்ட். நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஏன் போட்டு இது